தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் தோழர். சூப்பர். இன்னைக்கு ரொம்ப ஒரு சீரியஸான டாபிக் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளுமே ரொம்ப முக்கியமான விடயத்தை தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆமா, ஆனா இன்னைக்கு ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக், ரொம்ப டிபேட்டபிளா உருவாக வேண்டிய ஒரு டாபிக் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக போட்ட கணக்கு, அவங்க வந்து ஒரு புது வகையான கணக்கு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. உச்சந்தலையில் ஓங்கி அடித்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருந்தாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா உச்சந்தலையில ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இந்த அடி என்பது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓ அப்படியா? ஆமா, சதி வலையில் விசிக, அதாவது சில நபர்கள் செய்கின்ற சதி வலைக்குள்ள விடுதலை சிறுத்தை கட்சி சிக்கி இருக்கின்றதா? சோ இந்த மாதிரி கண்ணோட்டத்துலதான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய தரவுகள் இருக்கு. கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு நபர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தரவுகள். சரிங்களா? நண்பன் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், நாம பேசுகின்ற ஒவ்வொரு டாபிக்குமே என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டபிளா வந்து உருவாகுது. நம்ம வந்து என்ன நடக்குமோ, எப்படி கோணத்துல போகுமோ அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆமா, ஏன்னா நாம வந்து கரெக்டா வந்து அந்த அரசியல் களத்துல இந்த திசையில போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் நம்ம அசியூம் பண்றோம். சோ அந்த அசியூம் பண்ற விவகாரமே நாளடைவுல டிபேட்டா வந்து உருவாகுது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு மதிமுகக்குள்ள ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து உருவாகிருக்கின்றது. ஆமா, சோ நாம உருவாக்குன டிபேட் என்ன, மதிமுக இப்ப என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுவோம். சரி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஆமா, அண்ணன் திருமா அவர்கள் 129 தொகுதிகளில் போட்டியிட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி ஆல்ரெடி அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க, தன்னுடைய கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. அந்த அங்கீகாரத்தை தக்க வைப்பதாக இருந்தா 2026ல விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு கிரைட்டீரியாவை வந்து ஃபில் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. ஆமா, அந்த கிரைட்டீரியா ஃபில் பண்ணணும்னா பல முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆமா, சோ கிரைட்டீரியா ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த கிரைட்டீரியா என்ன, அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னா 8% வாக்கு வங்கியை வந்து விசிக ப்ரூவ் செய்து காட்ட வேண்டும். சரிங்களா? தனியா நின்னா மட்டும்தான் வந்து 8% வாக்குகளை ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு 25 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதியில் நின்றா மட்டும்தான் அந்த கிரைட்டீரியா ஃபில் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப சின்னத்தை தக்க வைக்க முடியாது. அப்போ ஒருவேளை வந்து 8 எம்எல்ஏக்களை வெற்றி பெறணும். 8 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த சின்னத்தை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளையில அங்கீகாரத்தை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா திமுக 8 எபோ தருவாங்களா? இதான் நம்ம மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதுக்காக தான் முந்தானத்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சரிங்களா? ஸோ வந்து குறைந்தபட்சம் ஒரு 12 தொகுதியாவது கொடுத்தா தான், ஒரு 4 தொகுதியில் தோத்தாங்கன்னா 8 தொகுதியில எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்க. அப்ப அந்த சின்னத்தை தக்க வைக்க முடியும், அங்கீகாரம் தக்க வைக்க முடியும். இதுக்காக தான் முந்தானத்தை நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு மதிமுக என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்களும் கூட இதே ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அங்கீகாரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம துரை வைகோ அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு மதிமுகவில் ஒரு இளம் தலைவரா வந்து கொண்டிருக்கிறார். ஒரு 12 தொகுதி கொடுத்தா தான் நாங்க வந்து ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும் அப்படின்ற விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஒரு பேட்டியா கொடுத்திருக்காரு. 2வது வந்து நாங்க 12 இடங்களுக்கு குறையில்லாமல் வாங்கினால் மட்டும்தான் அதிகாரத்தை வெல்ல முடியும், அங்கீகாரம் பெற முடியும். இதை வந்து தலைமை பேசி முடிவு பண்ணி நாங்க கூடுதல் இடத்தை கேட்போம் அப்படின்றது வந்து துரை வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, அதாவது இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து நாங்க 12 தொகுதியை நீங்க கொடுத்தா தான் நாங்க வந்து 8 தொகுதியில வெற்றி பெற்றாவது 8 குறைஞ்சதா 8 தொகுதியில வெற்றி பெற்று நாங்க அங்கீகாரம் தக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லல. பட் இருந்தாலும் அதான் நிதர்சனம். ஆனா இன்னைக்கு வைகோ அவர்கள் இருக்காங்க இல்லையா, மதிமுகவுடைய துரை வைகோ அவர்கள், அவர் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, டிக்ளேர் பண்ணிருக்காரு. நீ 12 கொடுத்தா தான் என்னால வந்து அங்கீகாரம் தக்க வைக்க முடியும், அங்கீகாரத்தை வெல்ல முடியும். அதுக்கு நீ 12 தொகுதியை கொடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இலைமறை காய என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு புதிய கணக்கு போட்டு நம்ம திமுக வந்து ஒரு இதை தூக்கி வைக்கிறாரு, ஒரு கோரிக்கை தூக்கி வைக்கிறாரு. சொன்னது நியாயமான கோரிக்கை தானே. ஏறக்குறைய வந்து பார்த்தோம்னா பம்பரச்சின்னம் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா தமிழ்நாட்டுல இருந்தது. கடந்த முறை 6 சீட்டு வாங்கியதனுடைய விளைவா வந்து என்ன அப்படின்னு ஆல்ரெடி அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க. ஆனா அந்த அங்கீகாரம் பெறுவதற்கு கூட திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு தரல. யாருக்கு வாய்ப்பு தரல? எந்த கட்சிக்கும் வாய்ப்பு தரல. அது காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு தரல. இந்த முறை வந்து அனைத்து கட்சியிலுமே வளர்ந்து இருக்கிறது. மக்கள் செல்வாக்காக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் எல்லா கட்சியுமே. ஆக இந்த முறை அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை திமுக வழங்குமா, இல்ல அதுல இருப்பாங்களா, இல்ல கூட்டணி விட்டு வெளியே போவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம விவாதிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. ஏன்னா சமீபத்துல வந்து துரை வைகோ அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திச்சார்.
பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சாரு. அதே மாதிரி வந்து அத்வாலே இருக்கார் இல்லையா, ராம்தாஸ் அத்வாலே என்ன சொன்னாரு, வைகோ அவர்களுக்கு திமுக இந்த மாதிரி வந்து ராஜ்யசபா எம்பி தராம ஏமாத்திட்டாங்க. நீங்க பாஜகவுக்கு வந்தீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு எம்பி பதவி தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி ராம்தாஸ் அத்வாலே கூப்பிட்டாரு. ஆமா. சோ இன்னைக்கு வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் கூட எங்களுக்கு நீங்க 12 தொகுதி தரணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா இது ஒரு வகையான மிரட்டலா இருக்குமோ? இல்ல மிரட்டலாம் இல்ல, இப்பதான் வந்து ஒவ்வொரு கட்சி தனக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான முயற்சியை வந்து மேற்கொள்றாங்க. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கேட்கறாங்க, நீங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க, 12 தொகுதி தருவதற்கு தயாராகுங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தானே இருக்குது. ஆமா, இப்ப ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து மாநில அந்தஸ்து பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சி இன்றைக்கு இருக்கு. அப்ப அவங்களும் வந்து அங்கீகாரத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல திமுகக்குள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே அங்கீகாரத்தை வாங்கிய ஒரு கட்சியா தான் இருக்கிறாங்க, மதிமுகவை தவிர. அப்ப அவங்க யோசிப்பாங்க. அப்ப மதிமுக வந்து அங்கீகாரத்தை பெறுவதற்கு சப்போஸ் திமுகவுல குறைந்த இடம் கொடுத்தால் கண்டிப்பா மதிமுக மாற்று அணியில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் உச்சந்தலையில் அடித்த திமுகன்னு சொன்னேன். அது எங்கன்னு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு திமுக என்ன விதமான கணக்குகள் போடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அதிகமான தொகுதியை கேட்கிறாங்க, அதே மாதிரி மதிமுக அதிகமான தொகுதிகளை கேட்கிறாங்க, அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அதிகமான தொகுதி கேட்கிறாங்க. அப்ப திமுக என்ன பண்றாங்கன்னா ஒரு சாதியவாத ஸ்டாண்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்டு மதிமுக 12 தொகுதி கேட்கிறாங்க. ஏன் நம்ம மதிமுகவுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? அதுக்கு பதில் நம்ம தேமுதிக கொடுத்துருவோம், தேமுதிகவுக்கு உள்ள வர வைப்பதற்கான வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேமுதிக கூட ஒரு பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. 12 இடங்கள் விஜயகாந்த் கட்சி கூட நம்ம ஒரு 12 இடங்களை கொடுப்போம். 12 கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு வைகோவை கொடுத்து போயிருவாங்களே. 9 கொடுக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை பேசிருக்காங்களாமா. இல்ல 9 வந்து எடப்பாடி அவர்கள் தருவதாகவே தகவல் வந்து விட்டது. அதனால திமுக என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதிமுக ஒரு ராஜ்யசபா எம்பி தரல கழட்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அதனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தேமுதிக ஒரு 12 இடத்தை கொடுப்போம், அவங்களுக்கு ஓட் பேங்க் ஓரளவுக்கு இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் நம்ம கைப்பற்றும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து போவதாக தகவல். அதுதான் அதாவது என்னன்னா அவங்க எல்லா கட்சிகளுக்குமே ஒரு செக் வைக்கிற மாதிரி வந்து திமுக சாதியவாத தன்மையோடு நடந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொன்னேன் உச்சந்தலையில் ஓங்கி அடித்த திமுகன்னு சொன்னேன். எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இப்ப மதிமுக வெளியே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம தேமுதிக வச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டுக்கு வராங்க. சரி, அதே வேளையில இங்கிட்டு வந்து ஒருவேளை விசிக வெளியே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம அந்த ஓட் கன்சாலிடேஷனுக்காக நாம வந்து பாமக உள்ள கொண்டு வருவோம், ராமதாஸ் அணியை உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கறாங்க. சோ ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மாற்றாக ஆல்ரெடி திமுக வந்து வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. அதான் சொன்னேன் இத்தனை வருஷமா வந்து என்னன்னா 2021 உங்களுக்கு ஒத்துழைப்போட இருந்த கட்சிகளை நீங்க உச்சந்தலையிலே ஓங்கி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்களும் நடவடிக்கை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்தந்த கட்சிகளுக்கு கூட்டணி கட்சி நெருடல் ஏற்படும். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா ஒருவேளை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு 6 சீட்டு தான் தருவோம், 7 சீட்டு தான் தருவோம், 8 சீட்டு தான் தருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 2 வருஷத்துக்கு முப்பதான் 2024 ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கு, அந்த அங்கீகாரத்தை இலக்க நேரிடும். இது யதார்த்தமா நடக்கும். சோ அப்போ ஒருவேளை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த அங்கீகாரத்தை இழக்க போகிறாரா இல்ல இந்த அங்கீகாரத்தை காப்பாற்ற போகிறாரா அப்படின்றத வந்து நமக்கு எதை பொறுத்து தெரியும்னா 2020 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா நெருங்கு நேரத்துல தெரியும். ஒருவேளை 6 வாங்கிட்டு அப்படியே அதுல களமாட போறாரா இல்ல 8 வாங்கிட்டு களமாட போறாரா. 6 அவர் கன்ஃபார்மா வாங்கினார் அப்படின்னா தேர்தல் அங்கீகாரம் இழந்து விடுவார்கள். நம்ம தான் ஒரு சில கிரைட்டீரியா நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா கரெக்டா 8% வாக்குகள் வாங்கினா தான் அந்த அங்கீகாரம் தக்க வைக்க குறைந்தது 8 எம்எல்ஏக்கள் வாங்கணும். இல்ல 12 to 15 தொகுதியை வந்து பார்த்தோம்னா அதுல குறைந்தது ஒரு 8 இடமாவது ஜெயிக்கிற எம்எல்ஏ இருந்தா மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியும். அப்ப இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அங்கீகாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு மட்டும் இல்ல அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அதுல பெரிய பங்களிப்பு இருக்கு. கண்டிப்பா இதை வந்து அண்ணன் திருமா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்வை சிந்தி இந்த உழைப்பை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அதை யாரு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் திருமா சொல்லுவார் இல்லையா, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அந்த தம்பிகளும் அந்த கீழே இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அதை கொண்டு போவாங்களா இல்ல எப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த இடத்துல ரெண்டையுமே நம்ம வந்து மதிமுகவும் விசிகாவும் ஒரே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். கம்யூனிஸ்ட் அதே ஸ்டாண்ட். ஆமா கம்யூனிஸ்ட் அதே ஸ்டாண்டு தான். பட் இருந்தாலும் இவங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருக்காங்கல்ல. இப்ப சண்முகம் அவர்களும் கூட என்ன பண்ணிருக்காங்க, நாங்க அதிக தொகுதியில கேட்போம் அப்படின்ற மாதிரிதான் வந்து அவங்க டிஜிட் சொல்லாம நம்பர்கள் சொல்லாம வந்து அவங்க வந்து காமனா சொல்லியிருக்கிறாங்க.
ஆனா விசிகா வந்து ஆல்ரெடி வந்து நாங்க 12 கேட்போன்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. வன்னியரசு அவர்களும் கூட சமீபத்துல 25 தொகுதியில் கேட்போம்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாமே நாங்க ஒரு சில விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நாங்க அதிக சீட்டுகள் கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்பர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மதிமுகவும் நம்பர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 2 கட்சிகளுமே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தான் தோணுது. மதிமுக கூட ஒருவேளை திமுக விட்டு வெளியில வந்தாலும் அவங்க பாஜகவுக்கு போவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட் தான். மேபி திமுகவை தவிர்த்து ஒரு மாற்று சக்தியாக ஒரு மாற்று அணியா உருவாவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நம்ம அந்த ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டிய திருமாவளவன் தலைமையிலேயே ஒரு அணி உருவாக கூடாது, உருவாகலாம் இல்லையா? உருவாகலாம். ஏன் விஜய்ன்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. ஏன் அந்த பிம்பத்தை வந்து விஜய் தான் நடிகர்னு சொல்றாங்களே? நடிகர் தான் எம்ஜிஆர், உதயநிதி அவர்கள் தான் நடிகர். உதயநிதி நடிகர் தான். ஏன் ஸ்டாலின் அவர்களே நடிகர் தான். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர் தான். யாருதான் நடிகர் இல்லைங்க? நம்ம கலைஞர் அவர்கள் கூட திரைத்துறை சார்ந்தவர் தானே. ஆமா, எல்லாருமே இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. நம்மால பாரத பிரதமர் சில பேர் சொல்றாங்க, அதுக்காக நம்மளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உக்ரைன் அதிபரை வந்து கட்டி பிடிச்சு அந்த ஜெலன்ஸ்கியை கட்டி பிடிக்கிறார் இல்லையா? அவர் மிகப்பெரிய நடிகர் தானே. அதுலதான் வந்து அவர் வீரவசனம் பேசினார் உக்ரைனுடைய அதிபர். அந்த வசனத்தின் மூலமாவே என்ன பண்ண ஒரு சாதாரண ஆர்டிஸ்டா இருந்து இப்ப எப்படி ஆயிராரு, மக்கள் மனசு என்ற ஒரு மிகப்பெரிய போரை வந்து சந்திக்கக்கூடிய தலைவரா இன்னைக்கு இருக்காருல்ல ஜெலன்ஸ்கின்றவர். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து நடிகர்ன்ற ஒரு கிரைட்டீரியா வந்து நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அது தேவையில்ல. அவங்க வந்து அரசியல் கட்சியா பரிணாமம் பெற்றாங்க. இன்னைக்கு ஒரு மாநாடு 8 லட்சம் பேர் 10 மாநாடு நடத்திட்டாங்க. 2ஆம் கட்ட மாநாடா நடத்த போறாங்க. அதுல கூட விஜய் அவர்கள் நாங்க வந்து மற்ற அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ நாங்க மாற்று கட்சி அல்ல, மாற்று சக்தி கிடையாது, நாங்க வந்து தமிழகத்துல முதன்மை சக்தி அப்படின்றத பிரகடனப்படுத்திருக்காரு. அதெல்லாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்ப இந்த விஜயனுடைய மாநாட்டுக்கு அப்புறம் கூட பல முடிவுகள் வெளியில வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியும். ரெண்டாவது வந்து ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி வந்து நாங்க திமுக இருப்பதே டவுட் அப்படின்ற மாதிரி தான் ஆல்ரெடி பேசிக்கிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாநாட்டுல ராகுல் காந்தி அவர் கூட கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க விஜயுடைய மாநாட்டுல. சோ அந்த வகையில பாக்குறப்ப மேபி இப்ப மதிமுக 12 சீட்டு கேட்டு தராத பட்சத்துல, விசிகா அதிக தொகுதியில கேட்டு தராத பட்சத்துல, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிக தொகுதியில கேட்டு தராத பட்சத்துல மேபி ஒரு தனியான ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடிகின்றோம். கண்டிப்பா கண்டிப்பா அமையுங்க. என்ன ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு எல்லாமே திமுக கையில இருக்குது. திமுக வந்து பார்த்தோம்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து யாரையுமே அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அஜெண்டா அவங்க செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக வந்து ஆட்சி இழக்கின்ற நிலை ஏற்படும். கண்டிப்பா மற்ற கட்சிகளுக்கு வந்து இழப்பது என்னமோ வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும்தான். ஆமா, ஆனா திமுகவுக்கு ஆட்சியை பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது ஆல்ரெடி பிராக்டிகல் ரீதியா ப்ரூஃப் பண்ண ஒண்ணுதான். 2014 ப்ரூஃப் பண்ண ஒண்ணுதான். ஆமா, அப்படிங்கிற பட்சத்துல பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ மொத்தத்தில் நம்ம இன்னைக்கு டோட்டலா இந்த வீடியோ நம்ம வந்து இறுதியாக சொல்வதாக இருந்தா, மதிமுக வந்து அவங்க பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் என்பது அறவே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஆசை வார்த்தைகள் காட்டினாலும் அவங்க வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் பல ஆண்டு காலமாகவே மதிமுக ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை ஆண்டு காலம் தான் அவங்க வந்து வெறும் 4 சீட்டு 5 சீட்டு இதை வாங்கிட்டே வந்து காலம் கடத்துவாங்க? அவங்களுக்கும் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்காதா? சோ அதனுடைய நீட்சியாக தான் மதிமுக வந்து ஓப்பனாவே நாங்க 12 தொகுதியில கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்குமே சின்னத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடிகள் வந்து இருக்குது. அது வந்து 12 சீட்டு குறைந்தபட்சம் வாங்கினா மட்டும்தான் அந்த சின்னத்தை மறுபடியும் தக்க வைக்க முடியும். 15 சீட்டு வாங்கினா தான் விடுதலை சிறுத்தையே சின்னத்தை நான் குறைந்தபட்சம் சொல்றேன், குறைந்தபட்சம் சொல்றேன். குறைந்தபட்சம் 15 நாள் வாங்கினா மட்டும்தான் வந்து அவங்க சின்னத்தை தக்க வைக்க முடியும். சோ அதனால அண்ணன் திருமாவளவன் கூட என்ன முடிவெடுப்பார் அப்படின்னா நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியாது. இது போக தமிழ்நாட்டுல நிறைய மாற்று சக்திகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். சோ அரசியல் களத்துல எது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். இதை மட்டும் எல்லா நபருமே மனசு வச்சுக்கிறோம். 2026 நம்ம இதுதான் நடக்கும், இந்த கூட்டணியில தான் இருக்க போறாங்க அப்படின்றது வந்து யாரையுமே வந்து யூகிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது முழுக்க வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சியுமே தன்னை வந்து வளர்த்து கொள்வதற்கு தயாரா ஆயத்தமாகக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அதனால வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சியை நான் அங்கீகாரம் பெறுறது, அதிகாரத்துக்கு வர்றது, அமைச்சரவை இடம் பிடிக்கிறது, அதை நோக்கி நகருகின்ற ஒரு தேர்தலா இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு. ஆமா, சோ வந்து இந்த தேர்தலில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். எப்படி நடந்தாலும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.